ஹலோ ஆல், வெல்கம் டு 925 ஐடி தமிழ். இப்போ உங்களுக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டியில் கரியர் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தெரியலனா, அப்போ இந்த வீடியோ தான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எத்திக்கல் ஹேக்கிங் டூல்ஸ் இதெல்லாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும், அதை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியணும் அப்படின்னா, ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் கண்டிப்பாக கவர் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் இந்த சைபர் செக்யூரிட்டி எசென்ஷியல்ஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டியில் என்ன பாத்லாம் இருக்குது அப்படின்றது, அதுக்கப்புறமா நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ், ஹவ் த இன்டர்நெட் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தான் சைபர் செக்யூரிட்டி நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ செக்யூரிட்டியாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரோடக்ஷனில் சைபர் செக்யூரிட்டினா என்ன? சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டூல்ஸ், அப்படி இல்லைனா ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது கான்ஸ்டன்ட் லேர்னிங், மைண்ட் செட் அண்ட் அவேர்னஸ். சரி, இப்போது சைபர் செக்யூரிட்டி எதுக்காக படிக்கணும்? ஏன்னா ஹேக்கர்ஸ் இவங்களோட வேலை என்ன? ஒரு விஷயத்த அக்சஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை டிஸ்ட்ராய் பண்ணுறது. இது எல்லாமே அவங்க இல்லீகலாக பண்ணுறாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், மணி, அதுக்கப்புறம் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போது திருடன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் கண்டிப்பாக போலீஸ் இருக்கணும். ஸோ அந்த போலீஸ் தான் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ். இவங்களோட வேலையை கான்ஸ்டண்ட்டாக சிஸ்டம்ஸ், நெட்வொர்க் அண்ட் டேட்டா இதை வந்து டிஜிட்டல் அட்டாக்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறது. சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ப்ரொடெக்டிங் த டிஜிட்டல் வேர்ல்ட் ஃப்ரம் டிஜிட்டல் த்ரெட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கோல்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. அதாவது நீங்கள் இப்போது 70s 80ஸ்லலாம் இன்ட்ராநெட் இருக்கும்போது செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு பெரிய கன்சர்னாக இல்லை. ஏன்னா ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆகிறது ஒரு வித்தின் ஒரு யூனிவர்சிட்டியோ, வித்தின் ஒரு ஸ்கூலோ, இல்லை வித்தின் ஒரு ஆர்கனைசேஷனாக தான் இருந்துச்சு. ஆனால் அது எப்போ ஒரு 90ஸ்ல இன்டர்நெட் அப்படின்றது வெளி உலகத்தில் இருக்க எல்லாருமே கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு ஒரு டிம் பர்னர்ஸ்லி கண்டுபிடிச்ச இன்டர்நெட்டில் எப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சோ, அப்பத்துலேருந்து செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு பெரிய கன்சர்னாக இருந்துச்சு. அப்போ தான் சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு ஃபார்ம் ஆச்சு. ஸோ அப்போ ஃபார்ம் ஆகும்போது ஒரு 3 பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்றத பில்ட் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுதான் சிஐஏ ட்ரையாட்ஸ். அதாவது கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி. அதாவது கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா உங்கள் டேட்டா வந்து எந்த அளவுக்கு ப்ரைவேட் அண்ட் செக்யூராக இருக்கணும். இன்டெகிரிட்டினா உங்களோட டேட்டாவை ஒரு அன்ஆத்தரைஸ்டு சேஞ்சஸ் ஆர் டேம்பரிங்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறது. அவைலபிலிட்டினா ஜஸ்ட் என்ஷூரிங் தட் ஆல் த சிஸ்டம்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஸ்டே ஆன்லைன் அண்ட் அக்சசபிள். ஸோ இந்த ஒரு 3 ஃபவுண்டேஷன் பிரின்சிபலை வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் சைபர் செக்யூரிட்டி ரன் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் த 2 சைட்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டியில் 2 பார்த்து தான். ஒன்று அஃபென்சிவ் செக்யூரிட்டி, இன்னொன்று டிஃபென்சிவ் செக்யூரிட்டி. இந்த அஃபென்சிவ் செக்யூரிட்டினா என்ன, டிஃபென்சிவ் செக்யூரிட்டினா என்ன அப்படின்றத ஒரு ஸ்டோரி மோடில் ஆல்ரெடி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோட கார்ட்ஸ் வந்து மேலே இங்கே கொடுக்குறேன். அது வேணும்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். ஓகே, கமிங் பேக் டு த டாபிக். அஃபென்சிவ் செக்யூரிட்டினா என்ன, டிஃபென்சிவ் செக்யூரிட்டினா என்ன? அஃபென்சிவ் செக்யூரிட்டினா திங்க் லைக் அ தீஃப். டிஃபென்சிவ் செக்யூரிட்டினா ஆக்ட் லைக் அ போலீஸ். இப்போ திங்க் லைக் அ தீஃப் அப்படின்னு ஏன் சொன்னோன்னா, இப்போது ஒரு சிஸ்டமில் இருக்க வீக்னஸை இப்போ ரியல் ஹேக்கர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாமளாக போய் கண்டுபிடிக்கிறது தான் அஃபென்சிவ் செக்யூரிட்டி. இப்போ டிஃபென்சிவ் செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அஃபென்சிவ் செக்யூரிட்டி கண்டுபிடிச்ச அந்த வீக்னஸை ஃபிக்ஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் உண்மையிலே ஏதாச்சும் ஹேக்கர்ஸ் வந்து சிஸ்டம் ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு த்ரெட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் டிஃபென்சிவ் செக்யூரிட்டியில் இருக்கவங்க பண்ணுறது. இதுதான் சைபர் செக்யூரிட்டியோட இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம அஃபென்சிவ் செக்யூரிட்டினா என்ன, டிஃபென்சிவ் செக்யூரிட்டினா என்ன அப்படின்றது இன்டெப்த்தாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சைபர் செக்யூரிட்டியில் என்னென்னலாம் கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் வந்து அஃபென்சிவ் செக்யூரிட்டி. ஸோ இதை இன்டெப்த்தாக பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். அஃபென்சிவ் செக்யூரிட்டினா என்ன, திங்க் லைக் அ தீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஒரு திருடனை பிடிக்கணும்னா திருட மாதிரி யோசிக்கணும்னு சொல்லுவாங்களே, அதுதான் திங்க் லைக் அ தீஃப். நீங்கள் தான் வந்து ஒரு ஹேக்கர் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை ஹேக் பண்ண போகிறீங்க, இல்லை பிரேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு அந்த ஒரு ஆங்கிள்லேருந்து யோசிப்பீங்கள்ல, அதுதான் அஃபென்சிவ் செக்யூரிட்டியில் இருக்கவங்க பண்ணுற வேலை. ஸோ இந்த ஒரு அஃபென்சிவ் செக்யூரிட்டியை தான் ப்ரோ ஆக்டிவ் சைட் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த அஃபென்சிவ் செக்யூரிட்டியில் இருக்கவங்க வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இவங்க தான் ரெட் டீம். அஃபென்சிவ் செக்யூரிட்டியில் இருக்கவங்க ரெட் டீம், டிஃபென்சிவ் செக்யூரிட்டியில் இருக்கவங்க ப்ளூ டீம். ஹேக்கருக்கும் அஃபென்சிவ் செக்யூரிட்டியில் இருக்கவங்களுக்கும் இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் வந்து இவங்க லீகலாக பெர்மிஷன் இல்லை அப்ளிகேஷன் ஓனரோட கன்சென்ட்டோட தான் இந்த அப்ளிகேஷனை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அட்டாக், டிஸ்கவர், ஃபிக்ஸ், செக்யூர். என்ன, அட்டாக், டிஸ்கவர், ஃபிக்ஸ், செக்யூர். இதுதான் அஃபென்சிவ் செக்யூரிட்டி பண்ணுறது. இவங்களோட பர்பஸ்லாம் பார்ப்போம். இப்போ இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனில் இருக்க வீக்னஸை ஒரு அட்டாக்கர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாமளாக ஃபைண்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இது ஒன் ஆஃப் த பர்பஸ். அதுக்கப்புறமா ஒரு ஓவரால் டிஃபென்ஸ் மெக்கானிசமை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறது. அதுக்கப்புறம்
ரியல் வேர்ல்டில் அட்டாக்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிடெக்ஷன் அண்ட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த டிடெக்ஷன் அண்ட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து வரப்போகிற செக்ஷன்ஸில் பார்க்கலாம். ஆனால் அஃபென்சிவ் செக்யூரிட்டி அண்ட் இட்ஸ் பர்பஸ் இதுதான். ஸோ அஃபென்சிவ் செக்யூரிட்டியோட ஏரியாஸில் என்னெல்லாம் இருக்குன்னா பெனட்ரேஷன் டெஸ்டிங், ரெட் டீமிங், வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட், சோஷியல் இன்ஜினியரிங், எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் தான் கீ ஏரியாஸ் ஆஃப் அஃபென்சிவ் செக்யூரிட்டி. பெனட்ரேஷன் டெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ஒரு அட்டாக்கை சிமுலேட் பண்ணி அதில் எக்ஸ்ப்ளாய்டபிள் ஃப்ளாஸ் ஏதாச்சும் இருக்கா, அப்ளிகேஷனில் இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் பெனட்ரேஷன் டெஸ்டிங்கோட வேலை. இப்போ ரெட் டீமிங்னா ரியலிஸ்டிக்காக உண்மையிலேயே ஒரு 4-5 பேர் ஒரு ஒரு டீமாக சேர்ந்து ரியலிஸ்டிக்காக யாருக்கும் தெரியாமல் ஒரு அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறது. இப்போ அப்ளிகேஷனோட ஓனர்கிட்ட வந்து கன்சர்ன் வாங்கியிருப்பாங்க, ஆனால் இது வந்து அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் யாருக்குமே தெரியாது. அதனால தான் இதை இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடக்க போகுது அப்படின்னு அப்ளிகேஷனோட ஓனருக்கு கன்சர்ன் இருக்குமே தவிர அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ்க்கு இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணாமல் திடீர்னு ஒரு ஒரு டெஸ்ட் ரன் பண்ணி அட்டாக் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறது ரெட் டீமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட், ஸ்கேனிங் அண்ட் ஐடென்டிஃபைங் நோன் வல்னரபிலிட்டிஸ். இந்த வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட்ஸ்லாம் ஒரு ஆட்டோமேஷன் டூல்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதை வச்சு கூட பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் சோஷியல் இன்ஜினியரிங், டெஸ்டிங் ஹியூமன் பிஹேவியர் த்ரூ ஃபிஷிங், இம்பர்சனைசேஷன் அண்ட் மேனிப்புலேஷன். இப்போ ஒரு அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கும் டெவலப்மெண்ட் கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் என் மூலியமாக அந்த கம்பெனி அட்டாக் பண்ண முடியுமானா முடியும். ஏன்னா நான் ஒரு யூசர் அப்படின்றதால என்னோட யூசர் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணாலும் அதை வச்சு இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்ண முடியும். ஸோ இது வந்து சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மெண்ட். இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மெண்ட்னா இப்போ ஒரு பிஓசி, இப்போ உங்கள் அப்ளிகேஷனில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த அப்ளிகேஷனை வந்து ரியல் வேர்ல்டில் அது எப்படி வந்து மற்ற எல்லோரையும் பாதிக்குது அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் ரெடி பண்ணுறது தான் எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மெண்ட். அஃபென்சிவ் செக்யூரிட்டியில் இருக்க எல்லாருமே ஒரு லீகல் அண்ட் எத்திக்கல் பவுண்டரிஸோடு தான் ஒர்க் பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போ அதனால தான் உங்களை எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் யூ ஆர் ஹேக்கிங் வித் எத்திக்ஸ். நீங்கள் வந்து ஒரு பெர்மிஷனோட தான் இதை பண்ணுறீங்களே தவிர இல்லீகலாக பண்ணல. இது எதனால் பண்ணுறீங்கன்னு டு இம்ப்ரூவ் த செக்யூரிட்டி. அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சு அதை வந்து டெவலப்பர்ஸ்க்கோ இல்லை டிஃபென்சிவ் செக்யூரிட்டியில் இருக்கவங்களோ கொடுத்து இதை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் லீகல் அண்ட் எத்திக்கல் பவுண்டரிஸ் ஆஃப் அஃபென்சிவ் செக்யூரிட்டியில் இருக்கவங்களுக்கு. இப்போ அஃபென்சிவ் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு ஒரு லைனில் சொல்லணும்னா ஃபைண்ட், ஃபிக்ஸ், ஃபார்ட்டிஃபை. ஸோ திஸ் இஸ் அஃபென்சிவ் செக்யூரிட்டி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஃபென்சிவ் செக்யூரிட்டி. டிஃபென்சிவ் செக்யூரிட்டினா என்ன? இப்போ அஃபென்சிவ் செக்யூரிட்டினா ப்ரோஆக்டிவ் சைட் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா டிஃபென்சிவ் செக்யூரிட்டின்றது ப்ரொடக்டிவ் சைட் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. இவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே ஒரு இன்ட்ரூஷனை டிடெக்ட் பண்ணுறதோ ப்ரிவென்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த இன்ட்ரூஷன் நடந்துருச்சுன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, இது எல்லாமே ரியல் டைமில் பண்ணுவாங்க. அதனால தான் இவங்க வந்து டிஃபென்சிவ் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த டிஃபென்சிவ் செக்யூரிட்டியில் இருக்கவங்களால எல்லா அட்டாக்குமே ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஆனால் எந்த அட்டாக் நடந்தாலும் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு ரெடியாக இருப்பாங்க. அதனால தான் அவங்க பேர் டிஃபென்சிவ் செக்யூரிட்டி. இப்போ அஃபென்சிவ் செக்யூரிட்டியோட பிரைமரி ஒர்க் எப்படி வல்னரபிலிட்டிஸை கண்டுபிடிக்கிறதோ, டிஃபென்சிவ் செக்யூரிட்டியோட பிரைமரி ஒர்க் வந்து சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நெட்வொர்க் அண்ட் டேட்டாவை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது. சிம்பிளாக சொல்லணும்னா டிஃபென்சிவ் செக்யூரிட்டியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே மானிட்டர், டிடெக்ட், ரெஸ்பாண்ட் அண்ட் ப்ரொடெக்ட். இப்போ அஃபென்சிவ் செக்யூரிட்டிக்கு எப்படி ஒரு பர்பஸ் இருந்ததோ அந்த மாதிரி டிஃபென்சிவ் செக்யூரிட்டிக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த டிஃபென்சிவ் செக்யூரிட்டியோட பர்பஸே ஒரு ஸ்ட்ராங் அண்ட் செக்யூர் சிஸ்டமாக பில்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸோ இல்லை டேட்டா பிரிச்சஸோ எதுவுமே நடக்காமல் பார்த்துக்கிறது. அதையும் மீறி ஒரு அட்டாக் நடந்துருச்சு அப்படின்னா அதை ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே கண்டுபிடிச்சி டேமேஜை மினிமைஸ் ஆக்குறது. அண்ட் ஆல்சோ தி என்ஷூர் பிஸ்னஸ் கண்டினியூட்டி அண்ட் ரிலையபிலிட்டி. கடைசியாக தே ஆர் த ஒன்ஸ் ஹூ மெயின்டைன் த ட்ரஸ்ட், கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரெசிலியன்ஸ். அடுத்து அஃபென்சிவ் செக்யூரிட்டிக்கு எப்படி ஒரு கீ ஏரியா இருந்துச்சோ அந்த மாதிரி டிஃபென்சிவ் செக்யூரிட்டிக்கும் இதெல்லாம் தான் கீ ஏரியாஸ். இந்த கீ ஏரியாஸ் என்னென்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி, எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி, செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர், இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், டிஜிட்டல் ஃபோரன்சிக்ஸ், த்ரெட் இன்டெலிஜென்ஸ், மால்வேர் அனாலிசிஸ் அண்ட் செக்யூரிட்டி அவேர்னஸ் ட்ரைனிங். இதெல்லாம் என்ன அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போது ஏரியாஸ் ஆஃப் டிஃபென்சிவ் செக்யூரிட்டியில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர்ஸ், அதாவது எஸ்ஓசின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் உங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷனில் பர்டிகுலராக ஒரு டீம், இந்த டீமோட ஃபுல் டைம் வேலையே மானிட்டர், டிடெக்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் டு த சைபர் அட்டாக்ஸ் அக்ராஸ் ஆர்கனைசேஷன். இந்த ஒர்க் பண்ணுறவங்க நேம் தான் எஸ்ஓசி அனாலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஓசி அனாலிஸ்ட் வந்து டே டு டே பேசிஸில் செக்யூரிட்டி டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி டூல்ஸ் லைக் ஸ்ப்ளங்க், இஎல்கே, கியூரேடார் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிஹேவியர் அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி சஸ்பீஷியஸ் ஈவெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர்ஸில் எஸ்ஓசி அனாலிஸ்ட் வந்து பண்ணுற ஒர்க். இப்போது டிஃபென்சிவ் செக்யூரிட்டியில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் ஏரியா வந்து த்ரெட் இன்டெலிஜென்ஸ். ஸோ த்ரெட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபைண்டிங் ஹூ யுவர் எனிமி இஸ். ஸோ இஃப் யூ ஃபைண்ட் ஹூ யுவர் எனிமி இஸ், அவங்க யார், என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அதுக்கேற்ற மாதிரி உங்களோட த்ரெட் டிஃபென்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபின்டெக் கம்பெனினா உங்களை ஹேக் பண்ண வர ஹேக்கர்ஸ் எல்லாருமே மணி ஃபோக்கஸ்டாக தான் இருப்பாங்க. இதே நீங்கள் வந்து ஒரு மீடியா கம்பெனி அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட மீடியா ஃபைல்ஸ் ஒரு ஒரு ransomware குரூப்பாக இருக்கலாம். அதனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ ஹூ யுவர் எனிமி இஸ், so that you can build a defense system to defend from them. இந்த த்ரெட் இன்டெலிஜென்ஸோட கோலே ப்ரெடிக்ட் அண்ட் மிட்டிகேட் அட்டாக்ஸ் பிஃபோர் தே occur. டிஃபென்சிவ் செக்யூரிட்டியில் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு கீ ஏரியா வந்து டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ ஃபாரன்சிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ஒரு க்ரைம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபாரன்சிக்ஸ் என்ன எதுக்கு பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா அந்த ஒரு க்ரைம் நடந்ததுக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ்னால், ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னா அந்த அட்டாக் நடந்ததுக்கு என்னெல்லாம் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு கலெக்ட் பண்ணுறது தான் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் டீம் பண்ணுற வேலை. அதுக்கப்புறமா இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். இந்த இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, தேல் ஹேண்டில் அண்ட் ரெக்கவர் ஃப்ரம் த அட்டாக் இன் ரியல் டைம். இப்போ ஒரு அட்டாக் நடந்துட்டு இருக்குன்னா டக்குன்னு வந்து ஃபர்தராக வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும்னு பண்ணுறவங்க தான் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம். இந்த 2 டீமும் ஒன்றா சேர்ந்து இப்போ ஒரு அட்டாக் நடந்திருக்குன்னா அது என்ன நடந்தது, எப்படி நடந்தது, இதுக்கப்புறம் இது நடக்காமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறவங்க தான் இந்த டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம். சரி, இப்போது டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸில் ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they'll use scientific methods to analyze digital evidences and then they'll uncover facts about cyber incidents, data breaches or other crimes. இவங்க ஒரு சில சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னா, அதுக்கு என்னெல்லாம் டிஜிட்டல் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம், அத அனலைஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா அந்த இன்சிடென்ட் ரிலேட்டடா என்னெல்லாம் ஃபேக்ட் கலெக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போது அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் ஒரு ஃபோக்கஸ் ஏரியாஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னா, ஃபைல் சிஸ்டம் அனாலிசிஸ், மெமரி அனாலிசிஸ், சிஸ்டம் லாக்ஸ் அண்ட் நெட்வொர்க் லாக்ஸ். ஒரு ஒரு கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் கண்டிப்பாக ஒரு ஃபைல் சிஸ்டம் இருக்கும். அந்த ஃபைல் சிஸ்டமை பைட் பை பைட்டாக அவங்க ஸ்கேன் பண்ணி, அதில் ஏதாச்சும் ப்ரோக்ராம்ஸு இல்லை ஃபைல்ஸ் எதாவது டெலீட் பண்ணியிருக்காங்களா, இல்லை அதில் என்ன யூசர் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படின்றது ஒரு ஃபைல் சிஸ்டம் லெவலில் போயிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மெமரி அனாலிசிஸ்னால் ஒரு சிஸ்டமோட மெமரி லைக் ரேம் இருக்கு இல்லையா, அந்த ரேம். இப்போ அதை ஸ்டடி பண்ணி அதில் ஏதாச்சும் மெமரி மால்வேர் ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையும் மெமரி அனாலிசிஸில் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறமா சிஸ்டமில் இருக்க மொத்த லாக்ஸ், லாகின் அட்டம்ப்ட்டு, அதுக்கப்புறம் எரர், சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே லாக் ஃபைல்ஸை ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நெட்வொர்க் டிராஃபிக், ஒரு சிஸ்டமோட நெட்வொர்க் டிராஃபிக்கில் என்னெல்லாம் இன்ட்ரூஷன் வந்திருக்கு அப்படின்றத இந்த நெட்வொர்க் லாக்ஸை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் பண்ணால் என்ன நடந்திருக்கு அப்படின்றதோட எவிடன்ஸ் ட்ரெயில் கிடைக்கும். ஸோ அந்த எவிடன்ஸை வச்சு இதுக்கப்புறமா இது மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ரிவென்ஷன் பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க. அதுதான் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ். டிஃபென்சிவ் செக்யூரிட்டியில் நம்ம பார்க்க போகிற அடுத்த கீ ஏரியா வந்து இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். ஒரு இன்சிடென்ட் அப்படின்றது சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். சின்னதுன்னா ஒரு சிம்பிளாக ஒரு பாலிசி வயலேஷனாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஃபுல் ஸ்கேல் சைபர் அட்டாக்காக இருக்கலாம். ஒரு ஒரு ransomwareஓ இல்லை டேட்டா தெஃப்ட்டோ அந்த மாதிரி என்னவா வேணா இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னும்போது உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு தான் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு டீம் இருப்பாங்க. அந்த இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீமோட வேலையே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா, அந்த இன்சிடென்ட்டை உடனே எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த இம்பேக்டை எப்படி மினிமைஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தடாலஜி வச்சு ஃபாலோ பண்ணுறவங்க தான் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம். இந்த இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம் 4 ஃபேஸஸாக ஒர்க் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷனில் ஒரு டீமை ரெடி பண்ணி அந்த டீமுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த இன்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு டூல்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். அதுக்கப்புறமா செகண்ட் ஃபேஸில் வந்து டிடெக்ஷன் அண்ட் அனாலிசிஸ். இப்போது ஒரு அட்டாக் நடந்துருச்சு அப்படின்னா, அது என்ன அட்டாக்னு குயிக்காக வந்து அனலைஸ் பண்ணி அதோட சிவியாரிட்டி அண்ட் ஸ்கோப் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத டக்குன்னு உடனே கண்டுபிடிக்கிறது டிடெக்ஷன் அண்ட் அனாலிசிஸ். அதுக்கப்புறமா கண்டெய்ன்மெண்ட், எராடிகேஷன் அண்ட் ரெக்கவரி. ஒரு அட்டாக் நடந்த பிறகு அந்த அட்டாக்கை வந்து உடனே ஸ்டாப் பண்ணணும், ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகாமல். அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டமை ரீஸ்டோர் பண்ணணும். இதுதான் தேர்ட் ஃபேஸ். அதுக்கப்புறம் போஸ்ட் இன்சிடென்ட் ஆக்டிவிட்டி. அந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு அந்த இன்சிடென்ட் எதனால் நடந்தது, இதுக்கப்புறம் இது நடக்காமல் இருக்கணும்னா எப்படிலாம் வந்து நம்ம டிஃபென்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு டாக்குமெண்ட் பண்ணுறது தான் போஸ்ட் இன்சிடென்ட் ஆக்டிவிட்டி. சிம்பிளாக சொல்லணும்னா இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீமோட கோலே வந்து ரெடியூஸ் டேமேஜ், ரெக்கவர் ஃபாஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ் ரெசிலியன்ஸ். இதுதான் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட்டு டிஃபென்சிவ் செக்யூரிட்டியோட கீ ஏரியாஸில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது மால்வேர் அனாலிசிஸ். மால்வேர்னா என்ன? மலீஷியஸ் சாஃப்ட்வேர்.
மலிஷியஸ் சாஃப்ட்வேர்னா என்ன? ப்ரோக்ராம் டிசைன் டு ஹார்ம், கண்ட்ரோல் ஆர் டிஸ்டர்ப் த சிஸ்டம். இப்போ காமன் டைப்ஸ் ஆஃப் மால்வேர், வைரஸ், ட்ரோஜன் ஹார்ஸ், ரான்சம்வேர். இப்போ இது எல்லாமே மால்வேர் கேட்டகரியில வந்தாலும், இது ஒவ்வொன்னுத்தோட பர்ப்பஸுமே டிஃப்ரெண்ட். வைரஸ்க்கும், ட்ரோஜனுக்கும், ரான்சம்வேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? வைரஸ் அப்படின்றது இட் கெட்ஸ் அட்டாச்ட் டு த ப்ரோக்ராம், ஸ்ப்ரெட் அண்ட் டேமேஜ் ஆர் டெலீட் ஃபைல்ஸ். ஒரு வைரஸ் அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமோட அட்டாச் ஆகிருக்கும். இது வந்து ஈஸியாக ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது ஃபைல்ஸை டேமேஜ் பண்ணும், இல்லை டெலீட் பண்ணும். இதுதான் வைரஸோட வேலை. ஆனால் ட்ரோஜன் அப்படின்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஒரு உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஏதோ ஒரு ஏபிகே வந்து, இப்போ ஸ்பாட்டிஃபை ஏபிகே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. ஏன்னா இது வந்து ஃப்ரீ, இதுக்கு பே பண்ணவே வேணாம் அப்படின்னா, அதை பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்பாட்டிஃபைல இருக்க என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அது எல்லாமே ஒர்க் ஆகும். ஆனால் அதுக்கு பேக் எண்டில் அது சீக்ரெட்டாக உங்கள் மொபைலில் இருக்க டேட்டா எல்லாத்தையும் திருடிட்டு இருக்கும். ஸோ அதுதான் ட்ரோஜன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ரான்சம்வேர். கடைசியாக இந்த ரான்சம்வேர் அப்படின்றது ஒரு ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இது வந்து என்ன பண்ணும்னா, இது உங்கள் சிஸ்டமில் ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னா, உங்கள் ஃபைல்ஸை என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதை டீக்ரிப்ட் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு கோடு தேவைப்படும். அந்த கோடை வந்து நாங்கள் அனுப்புனோன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும். அப்போ தான் நாங்கள் அப்போ தான் நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த கோடு அனுப்புவோம். நீங்கள் டீக்ரிப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஒரு 2017ல் 18 அந்த டைமில் வந்து இந்த ரான்சம்வேர் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இந்த ரான்சம்வேரை ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸால் கூட டிடெக்ட் பண்ண முடியாமல் அந்த டைமில் இருந்த ஒரு மேஜர் த்ரெட் வந்து இந்த ரான்சம்வேர். இப்போ கடைசியாக மால்வேர் அனாலிசிஸ். இப்போ ஒரு வைரஸ் உங்கள் சிஸ்டமில் வந்துருச்சு. அஸ் அ சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியராக அந்த வைரஸ் என்ன பண்ணுது அப்படின்றத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? உங்கள் சிஸ்டமில் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிஸ்டம்லேயும் அந்த வைரஸ் அட்டாக் ஆகிடும். ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுன்றது தான் மால்வேர் அனாலிசிஸ். மால்வேர் அனாலிசிஸ் 2 டைப்பாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் அனாலிசிஸ், அனதர் வந்து டைனமிக் அனாலிசிஸ். இந்த ஸ்டாட்டிக் அனாலிசிஸில் மால்வேரோட கோடை இல்லை மால்வேரோட பைனரிஸை அதை ரன் பண்ணாமையே அது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ஸ்டாட்டிக் அனாலிசிஸ். அதுக்கப்புறமா டைனமிக் அனாலிசிஸ்னால் அந்த மால்வேரை ஆக்சுவலி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. எங்கே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க? ஒரு சாண்ட் பாக்ஸ் இல்லை விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில். அதை தான் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே போட்டு அந்த மால்வேரை எக்ஸிக்யூட் பண்ணி அது என்னெல்லாம் பண்ணுது, அதோட இம்பேக்ட்லாம் என்ன அப்படின்றத அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டைனமிக் அனாலிசிஸ். ஆக மொத்தத்தில் மால்வேர் அனாலிசிஸ் டிஃபெண்டர்ஸ்க்கு ஒரு த்ரெட் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட மோட்டிவேஷன் என்ன, அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஏரியா தான் மால்வேர் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டினா என்ன, அதில் இருக்க பாத், அதாவது அஃபென்சிவ், டிஃபென்சிவ் இது 2 என்ன அப்படின்றது தெரியும். இப்போ குயிக்காக 2த்துக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்றது ஒரு சம்மரியாக பார்த்துடலாம். இப்போது அஃபென்சிவ் செக்யூரிட்டி, இப்போ அப்ரோச்னு வந்துட்டா அஃபென்சிவ் செக்யூரிட்டி எப்படி இருப்பாங்கன்னா ப்ரோஆக்டிவ், அட்டாக் டு டெஸ்ட். இப்போ டிஃபென்சிவ் செக்யூரிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா டிடெக்ட் அண்ட் டிஃபெண்ட். ஸோ இதுதான் அவங்களோட அப்ரோச்சாக இருக்கும். இப்போ அஃபென்சிவ் செக்யூரிட்டியோட கோல் என்னென்னா ஃபைண்ட் அண்ட் ஃபிக்ஸ் வல்னரபிலிட்டிஸ். ஆனால் டிஃபென்சிவ் செக்யூரிட்டியோட ஒரு ப்ரொடெக்ட் பண்ணணும், ஒரு இம்பேக்ட் நடந்துச்சுன்னா அதை மினிமைஸ் ஆக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட கோலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கீ ரோல்ஸில் அஃபென்சிவ் செக்யூரிட்டி வந்து ரெட் டீம் அண்ட் பெனட்ரேஷன் டெஸ்டர்ஸாக இருப்பாங்க. டிஃபென்சிவ் செக்யூரிட்டியில் இருக்கவங்க எஸ்ஓசி அனாலிஸ்ட், ப்ளூ டீமர்ஸ் இல்லைனா டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் ஒரு இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரோட மைண்ட் செட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அஃபென்சிவ் செக்யூரிட்டியில் இருக்கவங்களோட மைண்ட் செட் வந்து திங்க் லைக் எ ஹேக்கர், டிஃபென்சிவ் செக்யூரிட்டியில் இருக்கவங்களோட மைண்ட் செட் வந்து திங்க் லைக் எ ப்ரொடெக்டர். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக 2த்தோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சைபர் செக்யூரிட்டியில் என்னென்னலாம் கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோவை அதோட முடிச்சுக்கலாம். இப்போது கெரியர்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு சிங்கிள் ஜாப் கிடையாது. அதுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் பாத் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபெண்டர், இன்வெஸ்டிகேட்டர், அதுக்கப்புறம் எத்திக்கல் ஹேக்கர், இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான் சைபர் செக்யூரிட்டி. அதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது செக்யூரிட்டி அனாலிஸ்ட். இந்த செக்யூரிட்டி அனாலிஸ்ட் அப்படின்றது டிஃபென்சிவ் செக்யூரிட்டி கீழே வரும், அதாவது ப்ளூ டீம். இந்த செக்யூரிட்டி அனாலிஸ்ட்டுக்கு அதர் ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸும் இருக்குது. அதுதான் எஸ்ஓசி அனாலிஸ்ட் அண்ட் சைபர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட். இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னவாக இருக்கும்னா ஒரு சிஸ்டமை மானிட்டர் பண்ணுறது, இல்லை நெட்வொர்க்கை மானிட்டர் பண்ணுறது, ஏதாவது ஒரு செக்யூரிட்டி ப்ரீச் நடக்குது அப்படின்றத பார்க்குறது. அதுக்கப்புறம் அலர்ட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் SIEM டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, லைக் ஸ்ப்ளங்க், ELK அந்த மாதிரி. அதுலலாம் ஏதாச்சும் அலர்ட்ஸ் வருது அப்படின்றத பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்றத ஃபர்தராக எஸ்கலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லா பிரச்சனையும் டாக்குமெண்ட் பண்ணி, இதுக்கப்புறம் இது எப்படி வராமல் இருக்குது அப்படின்றதுக்கும் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவோம். இதுதான் வந்து SOC அனாலிஸ்ட் பண்ணுற ஒர்க்.
இதுக்கு வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பேங்க்கில செக்யூரிட்டி அனாலிஸ்ட்டா ஒர்க் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு டே டு டேல அவங்க மானிட்டர் பண்ணும்போது திடீர்னு ஒரு அலர்ட் வருது. ஒரு இன்வாலிட் லாகின் அட்டெம்ப்ட் வந்து நெறைய நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட மானிட்டரிங் டூல்ல அலர்ட் வருது. அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க, அங்க வந்து ஒரு கிரெடென்ஷியல் ஸ்டஃபிங் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ உடனே அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஐபி ரேஞ்சஸ உடனே பிளாக் பண்ணிடுறாங்க. அத பிளாக் பண்ண பிறகு அந்த அட்டாக்க வந்து ரியல் டைம்ல ஸ்டாப் பண்றாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் செக்யூரிட்டி அனாலிஸ்ட். இப்போ நெக்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது செக்யூரிட்டி இன்ஜினியர். இதுதான் ரொம்ப காமனா இருக்க ஒரு ஜாப் டைட்டில். ஆல்சோ இதுக்கு வந்து இன்னொரு டைட்டில்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே ஒரு செக்யூரான ஒரு சிஸ்டம டிசைன் பண்ணி பில்ட் பண்றது தான். அதுக்கப்புறம் இவங்க தான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல ஃபயர்வால், இடிஆர் அண்ட் விபிஎன் இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட செக்யூரிட்டிய மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆட்டோமேஷன், ஒரு பேட்சிங் அண்ட் மானிட்டரிங், ஒரு சிஸ்டம் எல்லாமே அப் டு டேட்டா இருக்கிறதுக்கு ஒரு பேட்சிங் அண்ட் மானிட்டரிங் இதெல்லாமே ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் இவங்க ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்ஷூர் த கம்ப்ளைன்ஸ் வித் செக்யூரிட்டி பாலிசி அண்ட் ஃப்ரேம்வொர்க். ஆர்கனைசேஷனில் இருக்க எல்லாருமே செக்யூரிட்டி பாலிசிஸ் அண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ்குள்ளே இருக்காங்களா அப்படின்றது தே ஜஸ்ட் மேக் என்ஷூர். இதோட ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒன்று பார்த்தோன்னா, இப்போ ஒரு செக்யூரிட்டி இன்ஜினியர் வந்து ஒரு கம்பெனியில் என்ன பண்ணுறாருன்னா, ஜீரோ ட்ரஸ்ட் நெட்வொர்க் அக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கான்ஃபிகர் பண்ணுறாரு. அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் என்னதான் கம்பெனி நெட்வொர்க் உள்ளேயே அந்த கம்பெனியோட நெட்வொர்க்கே யூஸ் பண்ணாலும், ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் அக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் ரீஆத்தென்டிகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாலிசியை கான்ஃபிகர் பண்ணுறாங்க. இதுதான் செக்யூரிட்டி இன்ஜினியருக்கு ஒன் ஆஃப் த ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்சிடென்ட் ரெஸ்பாண்டர், ஆல்சோ நோன் அஸ் சைபர் இன்சிடென்ட் ஹேண்ட்லர் ஆர் ஐஆர் ஸ்பெஷலிஸ்ட். இவங்களோட வேலையே ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க இந்த இன்சிடென்ட் ரெஸ்பாண்டர் டீமில் இருக்கவங்களா தான் இருக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 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 பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே அது என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த த்ரெட்டை வந்து எராடிகேட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. அதுக்கப்புறமா அந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு அந்த இன்சிடென்ட்க்கு உண்டான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுவாங்க. இவங்க வந்து த்ரெட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஃபோரன்சிக் டீமோட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் த ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபர்மில் திடீர்னு ஒரு ரேன்சம்வேர் அட்டாக் நடக்குது. அப்போ இன்சிடென்ட் ரெஸ்பாண்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே அந்த ப்ராப்ளமாக இருக்க அந்த சிஸ்டமை மற்ற சிஸ்டம்லேருந்து ஐசோலேட் பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு சிஸ்டமோட பேக்கப்பை எடுத்து ரீஸ்டோர் பண்ணுற ப்ராசஸில் இறங்கிருவாங்க. அதுக்கப்புறமா இது எதனால் நடந்ததுன்ற ரூட் காஸ் அனாலிசிஸை அவங்க கண்டுபிடிப்பாங்க. இதுதான் இன்சிடென்ட் ரெஸ்பாண்டர் அவங்களோட வேலை. இதில் நெக்ஸ்ட்டாக இருக்க ஜாப் வந்து டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் எக்ஸாமினர், ஆல்சோ நோன் அஸ் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர் ஆர் சைபர் கிரைம் அனாலிஸ்ட். இவங்களோட வேலையே கலெக்ட், ப்ரிசர்வ் அண்ட் அனாலிஸ் டிஜிட்டல் எவிடன்ஸ். நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம்ல டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸில். ஸோ இதுதான் அந்த வேலை. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லாக்ஸ், டிஸ்க் இமேஜ், அதுக்கப்புறம் மெமரி டம்ப் இது எல்லாத்தையுமே எக்ஸாமின் பண்ணுவாங்க. எதுக்காகனா, அட்டாக்கர் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த லாகை வச்சு தான் இவங்க கண்டுபிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லை இன்டர்நெட் டீம் கூட ஒரு லீகல் கேசஸ்லலாம் ஒர்க் பண்ணோன்னா அது வந்து டிஜிட்டல் ஃபாரன்சிக் எக்ஸாமினர் இவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க. கடைசியாக இவங்க ஃபாரன்சிக் ரிப்போர்ட், ஒரு டீட்டெயிலான ஒரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி தருவாங்க. இப்போ ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் ஜாப் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு டேட்டா பிரீச் நடந்துருச்சு. டேட்டா பிரீச் நடந்த பிறகு ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ட்ராக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க யூஸ் பண்ண அந்த டெம்பரரி டைரக்டரிலாம் டெலீட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஃபாரன்சிக் எக்ஸாமினர் வந்து அந்த இமேஜ், அந்த டிஸ்க் இமேஜஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் எடுத்துகிட்டு அதில் டெலீட் ஆன அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி அதில் இருக்க மெட்டா டேட்டாவை வச்சு அவங்க என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த டைமில் வந்து எப்படி வந்து இந்த ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த அட்டாக்கரோட ஆரிஜினை கண்டுபிடிச்சி லீகல் ப்ரொசீடிங்ஸ்க்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் டிஜிட்டல் ஃபாரன்சிக் எக்ஸாமினரோட ஒரு ஒன் ஆஃப் த ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டாக இருக்கிறது மால்வேர் அனாலிஸ்ட் ஆர் ரிவர்ஸ் இன்ஜினியர் இல்லைனா த்ரெட் ரிசர்ச்சர்னு கூட சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம டிஃபென்சிவ் செக்யூரிட்டியில் மால்வேர் அனாலிஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதுதான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மலீஷியஸ் சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஓசி டீமுக்கும் ஐஆர் டீமுக்கும் டெக்னிக்கல் ஃபைண்டிங்ஸை கொடுத்து இவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் த ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்த்தா, இப்போ மால்வேர் அனாலிஸ்ட்டுக்கு ஒரு சஸ்பீஷியஸ் இஎக்ஸி ஃபைல் வருது. இந்த இஎக்ஸி ஃபைல்லேருந்து மல்டிபிள் அலர்ட்ஸ் வந்து ட்ரிகர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எஸ்ஓசி டீம்லேருந்து இந்த மால்வேர் அனாலிஸ்ட் டீமுக்கு சென்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இஎக்ஸி ஃபைலை ஒரு ஐசோலேட்டாக இருக்க சாண்ட் பாக்ஸில் ரன் பண்ணி அதில் டைனமிக் அண்ட் ஸ்டாட்டிக் அனாலிசிஸை ரன் பண்ணுவாங்க. அதை ரன் பண்ணதுலேருந்து அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இது வந்து ப்ரௌசரோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டீல் பண்ணி ரிமோட் கமாண்ட் மூலிமா வேற ஒரு கண்ட்ரோல் சர்வருக்கு அனுப்புது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. அதை கண்டுபிடிச்ச பிறகு அந்த ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட அனாலிசிஸ் தான் ஒரு ஆன்டிவைரஸ் சிக்னேச்சர்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பெனட்ரேஷன் டெஸ்டர் அண்ட் ரெட் டீமர். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லாமே ப்ளூ டீம் ஆர் டிஃபென்சிவ் சைபர் செக்யூரிட்டி கீழே வரும். இந்த பெனட்ரேஷன் டெஸ்டர் அண்ட் ரெட் டீமர் இது ரெண்டுமே அஃபென்சிவ் செக்யூரிட்டி ஆர் ரெட் டீமுக்கு கீழே வரும். இப்போ வந்து
பெனட்ரேஷன் டெஸ்டர். இந்த பெனட்ரேஷன் டெஸ்டருக்கு இருக்க இன்னொரு நேம் தான் எத்திக்கல் ஹேக்கர் ஆர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட். இப்போ பெனட்ரேஷன் டெஸ்டர் ஆர் எத்திக்கல் ஹேக்கரோட வேலை என்னன்னா, தே வில் சிமுலேட் சைபர் அட்டாக் டு ஃபைண்ட் த செக்யூரிட்டி ஃப்ளாஸ் பிஃபோர் த ரியல் ஹேக்கர்ஸ் டூ. அதுக்கப்புறமா இவங்க நெட்வொர்க்கில், வெப் அப்ளிகேஷன் எல்லாத்துலேயுமே பெனட்ரேஷன் டெஸ்ட் ரன் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே ரன் பண்ணி என்னென்ன ஃப்ளாஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத ஒரு மேனேஜ்மெண்ட்க்கோ டெவலப்பர்ஸ்க்கோ இந்த பெனட்ரேஷன் டெஸ்டிங் டீம் தான் ரிப்போர்ட் சென்ட் பண்ணுவாங்க. இப்போ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வந்து ஒரு காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், அவங்க ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெனட்ரேஷன் டீமை வந்து ஹையர் பண்ணுறாங்க. அந்த ஹையர் பண்ண வந்து பெனட்ரேஷன் டீம் என்ன பண்ணுறாங்க, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் மூலிமா நான் ஒரு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது மூலயமா கஸ்டமர்ஸோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் என்னால் திருட முடியும் அப்படின்றத இவங்க சிமுலேட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்து டெவலப்பர்ஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் ஹேக்கர்ஸ் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஹையர் பண்ண அந்த பெனட்ரேஷன் டெஸ்டிங் டீம் கண்டுபிடிச்சி சொன்ன பிறகு அந்த டெவலப்பர்ஸ், அந்த அப்ளிகேஷன் ஓனர்ஸ் அதை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ரெட் டீம், ஆல்சோ நோன் அஸ் பெனட்ரேஷன் டெஸ்டர் இல்லை எத்திக்கல் அட்டாக்கர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களும் கிட்டத்தட்ட பெனட்ரேஷன் டெஸ்டர்ஸ் பண்ணுற அதே தான் பண்ணுவாங்க, ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் பண்ணுவாங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்க பீப்பிள், ப்ராசஸ் அண்ட் டெக்னாலஜி இது எல்லாத்தையுமே ஒரு அட்டாக் பண்ணி அந்த ஒரு செயினில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றதையும் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அதுதான் ரெட் டீமரோட வேலை. இதுக்கு ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த ரெட் டீம் அப்படின்றாங்க ஒரு ஃபிஷிங் கேம்பெயின் ஒன்று கிரியேட் பண்ணி அதை வந்து எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு இமெயிலாக அனுப்புகிறாங்க. ஸோ அந்த இமெயிலாக அனுப்புனதில் எம்ப்ளாயர்ஸ் யாராவது அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுக்கு ஃபாலோ ஆகுறாங்களா அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி ஆர்கனைசேஷனுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. இதுதான் ரெட் டீமரோட வேலையாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சைபர் செக்யூரிட்டியில் என்னென்னலாம் கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த டாப்பிக்கோட சைபர் செக்யூரிட்டிக் எசென்ஷியல்ஸ் அப்படின்ற கோர்ஸில் இன்ட்ரோடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டி என்ற டாபிக் வந்து நம்ம முடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ்னு இன்னொரு வீடியோ பார்ப்போம். அன்டில் தென் பை.